ஹாய் கைஸ், இந்த வீடியோல இவல்யூஷன் ஆஃப் அ ட்ரீ மங்காவோட 52வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 51 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ்திரேலியால. அங்க டார்க்னஸும் ஜியூவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பேட்டில் இன்னும் முடியல, இது ரொம்ப லாங் பேட்டிலா போயிட்டு இருந்துச்சு. இந்த பேட்டில்ல இப்போ டார்க்னஸோட பழைய எதிரியான செலஸ்டியல் பீஸ்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க டார்க்னஸை எப்படியாவது கேட்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க மட்டும் இல்ல, அயன் லீடர் பாண்டா மற்றும் ஷாவ்லிங்ஸும் இப்போ பேட்டில்ல குதிச்சு டார்க்னஸ்க்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல டார்க்னஸ் ஃபுல்லா தோத்து அதோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிடும்னு தோணுச்சு. ஆனா நம்ம நினைக்கிறது எப்பவும் நடக்கிறதில்ல. ஏன்னா சடனா டார்க்னஸ் தன்னைத்தானே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பிளாக் டார்க் ஷேடா மாறி எல்லார் மேலையும் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி பிளாஸ்டர் ரிலீஸ் பண்ணுச்சு. அங்கிருந்த எல்லாருமே செத்துருப்பாங்க ஒருவேளை ஜியூ எர்த் பேரியர் போட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்திருந்தா. இந்த டிஸ்ட்ரக்ஷன் செலஸ்டியல் ஃபீஸ்ட்ஸ்க்கும் டார்க்னஸ் மேல அட்டாக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. எல்லா செலஸ்டியல் ஃபீஸ்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட எனர்ஜியை கம்பைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சி சர்பன்ட், சி ஹார்ஸ் மற்றும் ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் சேர்ந்து ஒரு எனர்ஜி ஸ்பியரை கிரியேட் பண்ணாங்க. டார்க்னஸ், நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்பிப்போ, இந்த உலகத்துல உனக்கு இடமில்லைன்னு சொல்லி செலஸ்டியல் ஃபீஸ்ட்ஸ் அந்த எனர்ஜி ஸ்பியரை டார்க்னஸ் மேல லான்ச் பண்ணாங்க. டார்க்னஸ் அந்த எனர்ஜி ஸ்பியரை ரெகக்னைஸ் பண்ணுச்சு. செலஸ்டியல் ஃபீஸ்ட்ஸ் தன்னை மறுபடியும் கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அதுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. நீங்க என்னை கொல்ல முடியலை, இப்போ கேப்சர் பண்ண ட்ரை பண்றீங்களா, பெரிய கோழைகள் நீங்கன்னு டார்க்னஸ் கர்ஜிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா இந்த தடவை இது ஈஸியா இருக்காது. ஆனா அதுக்குள்ள எனர்ஜி ஸ்பியர் டார்க்னஸ் கிட்ட வந்து அதை சுத்தி பரவ ஆரம்பிச்சுச்சு. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ டார்க்னஸ், இந்த தடவை நீ மறுபடியும் கேப்சர் ஆக போற. உன்னை கேப்சர் பண்றதுக்காகவே நாங்க எக்ஸிஸ்ட் பண்றோம். உன்ன மாதிரி ஒரு ஈவில் கிரியேச்சருக்கு இந்த உலகத்துல இடமில்லை, இந்த விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன் டெஸ்டினியை ஏத்துக்கோன்னு ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் பேச முடிச்சதும் எனர்ஜி ஸ்பியர் டார்க்னஸை இப்போ நாலா பக்கமும் இருந்து கவர் பண்ணி உள்ள கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுச்சு. பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆச்சு. ஒரு போர்ட்டல் டி போர்ஷனை கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லார் முன்னாடியும் டார்க்னஸை ஆழத்துல அனுப்பி மறுபடியும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. டார்க்னஸ் கத்துச்சு, சத்தம் போட்டுச்சு. எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதப்போ அது கிளாஸ் ஆஃப் டார்க்னஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அது சீலிங் ஸ்பியரை உள்ளேயே உடைச்சு அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுச்சு. கோழைகளே, நீங்க ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க, நான் உங்களை கொன்னுடுவேன்னு டார்க்னஸ் தன்னோட கிளாஸ் ஆஃப் டார்க்னஸை அன்லீஷ் பண்ணுச்சு. அது சீலிங் ஸ்பியரை கிராக் பண்ணி ஒயிட் ஜெட் எலிஃபண்டோட உடலை அதை கிரிட்டிக்கலா காயப்படுத்துருச்சு. டார்க்னஸை அந்த ஸ்பியர்ல இருந்து வெளியே வரவிட முடியாது. ஏன்னா அது ஒரு தடவை வெளியே வந்துருச்சுன்னா அதை மறுபடியும் கேப்சர் பண்றது இம்பாசிபிள். அதனால அங்க இருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டார்க்னஸ் கூட மோத ஆரம்பிச்சாங்க. டார்க்னஸ் சீலிங் ஸ்பெல்ல கம்ப்ளீட் ஆக விடாம தடுக்கவும் செலஸ்டியல் பீஸ்ட்ஸ கொல்லவும் நினைச்சுச்சு. அதே சமயம் ஷாவ்லிங், அயன் லீடர் பாண்டா, ஜியூ எல்லாரும் டார்க்னஸ தடுக்க ஆரம்பிச்சாங்க. செலஸ்டியல் பீஸ்ட்ஸ டிஃபெண்ட் பண்ணி சீலிங் ஸ்பெல்ல எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. என்னால அது ஃப்ரீ ஆகுது, எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா அது மறுபடியும் ஃப்ரீ ஆகிடும் ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் ரத்தம் கக்கிக்கிட்டு இருந்தப்போ ஷாவ்லிங் அதை ஆறுதல் படுத்தினா. ஒண்ணுமில்ல, நீ இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லி டார்க்னஸை தடுக்க அவ ஃபுல் ட்ரை பண்ணா. அவங்களை தடுக்க ட்ரை பண்ணாதே, அந்த ஆழங்களுக்கு நீ போகத்தான் வேண்டும் ஜியூ தன்னோட எர்த் எலிமெண்டை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த தடவை எர்த் ஸ்பியர்ஸால டார்க்னஸ் மேல பாய்ஞ்சி டார்க்னஸோட சைட ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு. எல்லாருடையத்தும் ஒர்க் அவுட் ஆச்சு. டார்க்னஸ் கடலின் ஆழத்துல கேப்சர் ஆகிடுச்சு. ஃபைனலி நாங்க பண்ணிட்டோம், டார்க்னஸை அதோட இடத்துக்கு அனுப்பிட்டோம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில செலஸ்டியல் பீஸ்ட்ஸ் இப்போ அவங்களோட லிமிட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் டார்க்னஸ் கேப்சர் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா சண்டை இன்னும் லாங்கா போயிருந்தா அவங்களுக்கு மரணம் காத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஃபைனலி இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நாங்க சக்சஸ் ஆகிட்டோம். நாங்க எங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபில்ஃபில் பண்ணி எங்க முன்னோர்களோட லீனேஜை முன்னெடுத்தோம் ஏன்னு சர்பன்டைன் டிராகன் தன்னோட மூதாதையர்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தப்போ பாண்டா டார்க்னஸோட ஆராவை டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா டார்க்னஸோட எந்த ஆராவும் அதுக்கு ஃபீல் ஆகல. சோ அயன் லீடர் பாண்டாவும் டார்க்னஸ் நிஜமாவே இந்த உலகத்தை விட்டு போயிருச்சு, கேப்சர் ஆகிடுச்சுன்னு ஷூர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜியூவும் இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டான், ஏன்னா இவ்ளோ பெரிய சண்டை ஃபைனலி முடிஞ்சுச்சு. இப்போ டார்க்னஸோட ஆர்மியை ஹேண்டில் பண்ணணும், அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கண்டிப்பா பண்ணிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட மாஸ்டர் டார்க்னஸை ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அவனோட சீடர்களை அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. மறுபக்கம் ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் ரொம்ப காயமடைந்திருந்தது. அது தன்னோட கடைசி மூச்சை எண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால ஷாவ்லிங் அதுகிட்ட வந்து ஒரு பாட்டில் லைஃப் ஆஃப் எசன்ஸ் கொடுத்துச்சு. நான் உன்கிட்ட ஏற்கனவே லைஃப் ஆஃப் எசன்ஸ் பாட்டில் வச்சுக்க சொன்னேன், ஆனா நீ என் பேச்சை கேட்க மாட்டியே ஷாவ்லிங் ஒயிட் ஜெட் எலிஃபண்ட்டை திட்டிட்டு லைஃப் ஆஃப் எசன்ஸோட சில டிராப்ஸை ஒயிட் ஜெட் எலிஃபண்ட்டுக்கு குடிக்க வச்சா. அப்போ சடனா யாரும் எதிர்பார்க்காத ஒன்னு நடந்துச்சு. செலஸ்டியல் சீ ஹார்ஸ் 2 துண்டா உடஞ்சிச்சு. ஏன்னா யாரோ அது மேல அட்டாக் பண்ணிட்டாங்க.
இப்போ எல்லாருமே ஷாக்ல இருந்தாங்க, ஏன்னா அவங்களோட எனிமி அவங்களுக்கு தெரியல. அப்போ அயன் லீடர் பாண்டா மேலையும் அட்டாக் நடந்துச்சு. அதனால அது பல கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்துச்சு. ஜியூவும் அயன் லீடர் பாண்டாவும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட எனிமி மறுபடியும் திரும்பி வந்துட்டான். அவங்களோட சந்தேகம் டார்க்னஸ் மேலதான் இருந்துச்சு. அவங்களோட சந்தேகம் கரெக்டாவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஆகாயத்துல கிராக்ஸ் விழ ஆரம்பிச்சுச்சு. டைமென்ஷன் கிராக்ஸ் விழுந்துச்சு. அங்கிருந்த அந்த பிளாக் டார்க் ஷேடோ மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன இவ்ளோ ஈஸியா கேப்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சீங்களா? பாருங்க, நான் மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். உங்க ரத்தத்துல குளிக்க நான் ஆசைப்படுறேன். டார்க்னஸ் தன்னோட டார்க் இம்பாக்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் மற்றும் சீ சர்பண்ட் அதை கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அவங்களோட ஹெவன் ஃபியர்சிங் ஹூப் மற்றும் எனர்ஜி பீம்ஸால அதை தடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா டார்க்னஸோட டென்டகல்ஸ் மாதிரி கைகள் ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் மற்றும் சீ சர்பண்ட் மேல ஃபார் ஆகி 2 பேரையும் ஒரே அடியில தோற்கடிச்சுச்சு. அதே நேரம் அயன் லீடர் பாண்டாவும் திரும்பி வந்துச்சு. ஆனா இந்த தடவை அது கண்ணு தெரியாம இருந்துச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் டார்க்னஸ், என்னை குருடாக்க! உனக்கு இதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு அயன் லீடர் பாண்டா தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுச்சு. தன்னோட கீ எனர்ஜியால அது டார்க்னஸ் கூட மோத ஆரம்பிச்சுச்சு. ஆனா டார்க்னஸ் இப்போ ஒரு நியூ ஸ்கில்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்துச்சு. 3 லட்சம் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி அது இமிடேஷன் ஸ்கில்ல மறுபடியும் கண்டுபிடிச்சிருந்துச்சு. பாண்டா ரூபத்துக்கு வந்துச்சு. ஒரு பாண்டா உருவத்திலேயே சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. 2 பாண்டா இப்ப நேருக்கு நேர் நின்னுச்சு. சொன்ன அயன் டர்ட் பாண்டா, இன்னொன்னு டார்க்னஸே பாண்டா ரூபத்துல. ரெண்டுமே ஒருத்தருக்கொருத்தர் பஞ்ச் மேல பஞ்சா குத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா டார்க்னஸ் கிட்ட ஒரு சீட் ஸ்கில் இருந்துச்சு. ஏன்னா அது சிஸ்டத்துல இருந்து எந்த ஸ்கில்லையும் எப்ப வேணா வாங்கிக்க முடியும். இந்த தடவை டார்க்னஸ் 1,50,000 எவால்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி ரிவைவர் ஸ்கில்ல வாங்குச்சு. அப்புறம் பாண்டாவை மட்டும் இல்லாம ஒயிட் ஜெட் எலிஃபன்ட் அப்புறம் சீ சர்பண்ட் ரெண்டையும் ஒரே அடியா கட்டக்குன்னு முழுங்கிருச்சு. ஷாவ்லிங்கையும் விழுங்கணும்னு நினைச்சுச்சு. ஆனா ஷாவ்லிங் ஸ்மார்ட் பொண்ணு. டார்க்னஸோட அசைவுகளை பார்த்துட்டு உடனே அங்க இருந்து நகர்ந்துட்டா. இது என்ன மாஸ்டர், இது அவங்கள சாப்பிட்டுச்சே ஷாவ்லிங் ஷாக்ல இருக்க ஜியூ உடனே ஷாவ்லிங்க அங்கிருந்து போகச் சொல்லி கமாண்ட் கொடுத்தான். ஏன்னா இப்ப ஜியூவே பயந்து போயிருந்தான். டார்க்னஸோட அடுத்த மூவ் என்னன்னு அவனுக்கு புரியல. இங்கிருந்து போ ஷாவ்லிங், நீ உடனே இங்கிருந்து போயிடு. இந்த இடம் உனக்கு இனி சேஃப் இல்ல. இது யோசிக்கிற நேரம் இல்ல, போ இங்கிருந்து சொல்லி ஜியூ ஷாவ்லிங்க விரட்ட ஆரம்பிச்சான். ஷாவ்லிங்க அங்கிருந்து எப்படியாவது விரட்ட ஜியூ முழு முயற்சி பண்ணான். ஜியூவோட இந்த ஆக்ஷனால டார்க்னஸுக்கு இப்ப விஷயம் புரிஞ்சிருச்சு. ஷாவ்லிங் ஜியூவுக்கு ஸ்பெஷல்னு அதுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு டிப்பிக்கல் வில்லன் என்ன பண்ணுவான்? அவன் மெயின் லீடோட அன்பானவங்கள கொல்ல முயற்சி பண்ணுவான். குறிப்பா ஒரு பொண்ணா இருந்தா வில்லன் அவளுக்கு ஹார்ம் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். அப்படி இருக்க டார்க்னஸ் மட்டும் எப்படி சும்மா இருக்கும்? அதுவும் இப்ப ஷாவ்லிங்க கொல்ல ட்ரை பண்ணுச்சு. என்ன ஆச்சு ஜியூ, நீ இந்த பொண்ணோட இவ்வளவு அட்டாச் ஆயிட்டியா? உன்னால அவளை எப்பவும் காப்பாத்த முடியுமா? இந்த பொண்ணு கண்டிப்பா சாவான்னு சொல்லி டார்க்னஸ் சிரிக்க ஆரம்பிச்சது. அப்படி பண்ணி அது ஜியூவோட நெஞ்சில கை வச்சுச்சு. ஜியூ இப்போ கோபத்துல கொதிச்சான். அவன் தன்னோட அன்பானவங்கள எப்படி இழக்க முடியும்? அதனால அவன் உடனே டார்க்னஸ் மேல பாய்ஞ்சான். டார்க்னஸ பஞ்ச் மேல பஞ்சா குத்த ஆரம்பிச்சான். ஆனா இம்முறை ஜியூ உடைந்து சிதற ஆரம்பிச்சான். டார்க்னஸ் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா திரும்பி வந்துருச்சு. அத ஜியூவாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால வேற வழி இல்லாம ஜியூ மறுபடியும் தன்னோட 9 ஆர்போரியல் ரூட்ஸை யூஸ் பண்ணான். ஆனா டார்க்னஸ் அதையும் உடைச்சு சிதறடிச்சது. டார்க்னஸ் பாண்டா பாடிய ஃபுல்லா யூஸ் பண்ணுச்சு. அதோட பஞ்சுகளால ஜியூவோட ரூட்ஸ ஸ்லைஸ் பண்ணுச்சு, வெட்டுச்சு. இப்ப ஜியூ யோசிக்காம மூவ் பண்ண முடியாது. ஏன்னா டார்க்னஸ் முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா திரும்பி வந்திருக்கணும். அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு ஜியூவாலையும் புரிஞ்சுக்க முடியலன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் டார்க்னஸ் கிராவிட்டி ஸ்கில்ல வாங்குச்சு. அப்புறம் புல் டீமன மாதிரி அதுவும் கிராவிட்டிய மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சது. டார்க்னஸ் கிராவிட்டிய எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுச்சுன்னா ஜியூவால ஹில்டில் கூட பண்ண முடியல. அவன்ல ஒட்டிக்கிட்டது மாதிரி இருந்தான். டார்க்னஸ் இன்னும் நிக்கல. அது தன்னோட நெக்ஸ்ட் ஸ்கில்ல வாங்குச்சு. அது டிராகன் கிங்கோட பிரெத். ஆனா டார்க்னஸ் ஜியூ மேல மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஜியூ பில்லர் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணான். ஜியூ லைட் எலமெண்டால டார்க்னஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். லைட் எலமெண்ட் டார்க்னஸோட வீக்னஸா ஏற்கனவே இருந்துச்சு. அதனால இந்த தடவையும் டார்க்னஸ் முன்ன மாதிரி காயமடைஞ்சிச்சு. அதோட பாடி கொஞ்சம் டிசின்டிகிரேட் ஆச்சு. ஆனா அது ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு காயமடையல. ஆனா ஜியூவோட அட்டாக் சக்சஸ் ஆச்சு. அதாவது இன்னும் டார்க்னஸ தோக்கடிக்க சான்ஸ் இருந்துச்சு. ஆனா எப்படி தோக்கடிக்கிறதுன்னு ஜியூவுக்கு புரியல. உன் கிராவிட்டியால என் லைட்டுக்கு எந்த ஃபர்க்கும் ஆகாது. நீ இதே டிவைன் லைட்டால எரிஞ்சு போவ. லைட் தான் உன் வீக்னஸ்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த வீக்னஸை நான் பக்காவா யூஸ் பண்ணிக்குவேன் சொல்லி ஜியூ டார்க்னஸ டான் பண்ண ஆரம்பிச்சதும் டார்க்னஸ் சிரிக்க ஆரம்பிச்சது. நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கடைசியில நீ அவங்க தங்கள் ஃபாய்தாவுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. எந்த ஹத் வரைக்கும் வேணா போவாங்க. அப்ப நீ எப்படி பின்தங்கி இருப்ப? போன ஜென்மத்துல ஹியூமன்ஸ் தானே யூஜிஏன்னு சொல்லி டார்க்னஸ் தன்னோட நெக்ஸ்ட் ஸ்கில்ல வாங்குச்சு. ஜியூவுக்கு கவுண்டர் கொடுக்க தன்னோட நெக்ஸ்ட் சாணுச்சு. இந்த தடவை டார்க்னஸ் எக்ஸ்டிங்ஷன் ஸ்கில்ல பர்ச்சேஸ் பண்ணுச்சு. எக்ஸ்டிங்ஷன் ஒரு ஸ்கில்.
அது பாஸ்ட்ல டைனோசர்ஸை எக்ஸ்டிங் பண்ணிருச்சு. அவங்க இணைத்தியே அழிச்சிடு. அப்படிப்பட்ட ஸ்கில்ல இப்ப டார்க்னஸ் யூஸ் பண்ண போகுது. டார்க்னஸ் எக்ஸ்டிங்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணதும் வானத்துல இருந்து ஒரு ஜெயிண்டிக் மீட்டோரைட் நோக்கி வர ஆரம்பிச்சுச்சு. அது அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா அதோட மோதுச்சுன்னா தயில இருந்து முழு லைஃபே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப சூஸ் பண்ணு ஜியூ. இங்க இருந்து நீ தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறியா இல்ல உன் சபார்டினேட்ஸ் கூட இங்கேயே செத்து போகணும்னு நினைக்கிறியா டார்க்னஸ் ஜியூ கிட்ட கேள்வி கேட்டுச்சு. ஆனா ஜியூவோட ஆன்சர் ஒண்ணுதான். ஜியூ செத்து போவான், ஆனா தன்னோட சபார்டினேட்ஸ தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு அவன் ஓடமாட்டான். நீ என்ன வேணா பண்ணு டார்க்னஸ், நான் செத்து போவேன், ஆனா உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன் சொல்லி ஜியூ தன்னோட ஜெயின்டிகேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணான். அடுத்து அவன் தன்னோட 9 ஆர்போரியல் ரூட்ஸை யூஸ் பண்ணி வர்ற மீட்டோரைட்ட பிடிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். நான் இந்த உலகத்தை அழிக்க விட மாட்டேன். அப்புறம் முழு பலத்தையும் போட்டு அந்த மீட்டோரைட்ட பிடிச்சுக்கிட்டான். மீட்டோரைட் ஜியூவோட மோதினதும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு. அப்புறம் அதோட துண்டுகள் 4 பக்கமும் சிதறி ஏற்படுத்தின. பல பீஸ்ட்ஸ் கொல்லப்பட்டாங்க. அதுல ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பீஸ்ட்ஸும் இருந்தாங்க. இது ஆஸ்திரேலியாவோட கிங் இல்ல. ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட்ஸ மதிக்கிறவன் இல்ல இவன். இது டார்க்னஸ். அது தன்னோட ஃபாய்தாவுக்காக என்ன வேணா பண்ணும். அதுக்கு ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட்ஸ் வெறும் கேலோனே தான். அத விளையாடிட்டு தூக்கி எறியத்தான் போறான். இந்த அழிவை பார்த்துட்டு உடனே கிங்சன் ஆக்டிவ் ஆனான். ஒரு ஜெயண்டிக் எர்த் பெரியரை உருவாக்க ஆரம்பிச்சான். அப்புறம் மிஸ்டி மவுண்டனோட பல பீஸ்ட்ஸ சம்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சான். அவங்கள வர்ற காப்பாத்த ஆரம்பிச்சான். அதே சமயம் பாண்டாவோட வாய் திறந்தே கிடந்துச்சு. அது அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஒருபோதும் ஃபீல் பண்ணது இல்ல. ஜியூவும் டார்க்னஸும் ஒரு பேரியருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இப்ப பேட்டில் வெளியே வந்துருச்சு. இப்ப யாரும் சுரக்ஷித் இல்ல. என்ன ஆச்சு? ஜியூ செத்துட்டானா? டார்க்னஸ் மீட்டோரைட்டை யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டானா? அப்ப சந்திரனில் இருந்த மரத்துக்கு என்ன ஆச்சு? அதை ஜியூ தானே நட்டான். அது ஜியூக்கு ஹெல்ப் பண்ணுமா? அது சந்திரனிலிருந்து டிசென்ட் ஆகுமா? இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாப்போம்.